ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அத்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது என்ன மீன்னா மத்தி மீன் குழம்பு. அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதில் ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்ட பிறகு வெந்தயம் போடலாம். இப்போ கொஞ்சம் தீஞ்சிருன்றதால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கு ஓரமாக தள்ளிட்டு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் போட்டது கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது தீஞ்சிரும். அதனால் இப்போ வெங்காயத்தை கூட போட்டால் தீயாது. அந்த அளவுக்கு இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ. ஆல்ரெடி இதுக்கான மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, இது 3 எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மீன் வறுவல் மசாலா இது எல்லாமே போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு இறக்கி வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க. நான் சொன்ன அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3 அரைச்சி வச்சுட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு சேர்த்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்குவோம். இதுதான் நான் சொன்ன அரைச்சி வச்ச மசாலா. இதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் தான் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியும் ஊற்றிட்டு இந்த மசாலா அரைச்சது இல்லைங்களா, அந்த தண்ணியை அலசி வச்சுக்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் வெளியே வரணும். இந்த பச்சை வாசனைலாம் போடுறோம். ஃபஸ்ட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். நான் கையில் ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். இதில் இந்த ஜலடையில் ஃபில்ட்ரு பண்ணிக்குவேன் எப்பயுமே. அது நல்லா கரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவும் தண்ணியும் சேர்த்துப்போம். இதை பாருங்கள், அந்த தண்ணியும் சேர்த்துப்போம். இப்போது தேவையான தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். புளி கரைசல் தண்ணி கொஞ்சம் அரைச்சி வச்ச தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்து விட்டுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான தண்ணி வச்சுக்கோங்க. இது கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்த பிறகு மாங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மத்தி மீன் இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து குழம்பு கொதித்து அந்த தண்ணி அந்த கொதியெல்லாம் அடங்கின டைமில் இந்த மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இந்த மத்தி மீன் குழம்பு. மாங்காய் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வருது. இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே கொஞ்சம் வரும்போது இந்த மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் எப்படி அதே போல் நீங்கள் எப்படி மீன் குழம்பு வச்சுருப்பீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ குழம்பு கொதிச்சா பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த மத்தி மீனை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்று இப்போது எல்லா மீனும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு வைப்போம். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துப்போம். அவ்வளோதான், குழம்பு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.